பதட்டமா இருக்கீங்க? என்ன விஷயம்? ஏதாவது பிரச்சனையா? இல்லையே, அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே. அது நீங்க திடீர்னு சொல்லாம கொள்ளாம எங்கேயோ போயிட்டீங்க. அதான் உங்களை நினைச்சு நாங்க எல்லாரும் ரொம்ப பயந்துட்டு இருந்தோம். சித்தார்த்தும் அமரும் எங்க போயிருக்காங்களோ அங்கதான் நானும் போயிட்டு வரேன். நீ என் கூட ரொம்ப நல்லா விளையாடுற சீமா. நீ சித்தார்த் அப்புறம் அமர என்ன பத்தின ரகசியத்தை தெரிஞ்சுக்க தானே அனுப்பி வச்சிருக்க. நான் உங்ககிட்ட அப்பவே சொன்னேன்ல, அந்த பொம்பளை கிட்ட உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு எதுவுமே இல்லைன்னு. அப்புறம் அப்புறம் எதுக்காக இப்படி பண்ணீங்க சொல்லுங்க. இல்ல இந்திராவதி, நீங்க எங்களை தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. நாங்க அவங்கள எங்கேயுமே அனுப்பலையே. அவங்க அவங்க கோயிலுக்கு தான் போயிருக்காங்க. ஆனா நான் காலையில கேட்டப்ப அவங்க 2 பேரும் வைத்தியரை பார்க்க போனதாதான் நீங்க சொன்னதா எனக்கு ஞாபகம் இருக்கு. நீ இருமா, நான் புரிய வைக்கிறேன். மன்னிச்சிருங்க இந்திராவதி, நீங்க நினைக்கிற மாதிரி நாங்க தப்பா தான் சொல்லிட்டோம். காலையில அவங்க வைத்தியர்கிட்ட தான் போனாங்க. வைத்தியர் சித்தார்த்துக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொன்னதுனால அவங்க அம்மன் கிட்ட ஆசீர்வாதம் வாங்கறதுக்காக கோவிலுக்குள்ள போயிட்டாங்க. இவ்வளவுதான் விஷயம். கோவிலுக்கு அவங்க பத்திரமா போய் சேர்ந்துட்டாங்களான்னு போன் பண்ணி கேக்குற அளவுக்கு அப்படி என்ன அவசியம் இருக்கு சீமா? துர்காமா, பொய்க்கு மேல பொய்யா சொல்லிட்டு இருக்கோம். எங்களை மன்னிச்சிடுங்க. அது அது வந்து விஷயம் என்னன்னா, அவங்க போன கோயில் இருக்குல்ல, அந்த கோயில்ல 500 படி இருக்கு. அவங்க 2 பேரும் 500 படி மேல ஏறி போகணும்ல. அதனால தான் நான் அவங்களுக்கு போன் பண்ணி பத்திரமா போய் சேர்ந்துட்டீங்களான்னு கேட்டேன். அவ்வளவுதான். தயவு செஞ்சு நம்புங்க இந்திராவதி, அவங்க கோவிலுக்கு தான் போனாங்க. போயிருக்கலாம். ஒருவேளை நான் கூட உங்களை தப்பா நினைச்சிட்டு இருக்கலாம். நீங்க ஒண்ணு பண்ணுங்க, இந்த எந்திரத்தை பயன்படுத்தி நீங்க அவங்க கிட்ட பேசுங்க. நான் அப்ப நேரடியா தெரிஞ்சுக்கிறேன் அவங்க எங்க இருக்காங்கன்னு. என்ன? நான் வேற எதையும் கேட்க விரும்பல சீமா, நீ இப்பவே பேசு. சீமா போன் பண்றாங்க. சீமா, ஹலோ சீமா, சீமா எதுவுமே பேச மாட்டேங்கிறாங்களே. அப்படின்னா இதுக்கு என்ன அர்த்தம்? போன் சீமா கையில இல்லைன்னு நினைக்கிறேன். சீமா, ஹலோ சீமா, உங்களோட குரல் கேட்கல. ஹலோ ஹலோ, நாங்க நல்லா தரிசனம் பண்ணிட்டோம். அம்மனுக்காக துணி வாங்கிட்டு வர சொன்னீங்கல்ல, அதை வாங்கிட்டு வரோம். வேற ஏதாவது வேணுமா? ஏதாவது வேணும்னா இப்பவே சொல்லிடுங்க. ஓகே, எனக்கு எதுவும் கேட்கல. நீங்க சொன்னதை மட்டும் வாங்கிட்டு வரேன். சீமா, போன் அவ கையில இருந்ததா? ஆமா, கரெக்டா சொன்னீங்க. எனக்கு தெரியும். சீமா, போனை வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம், ஒரு அற்புதமான விஷயம் எங்களுக்கு கிடைச்சிருக்கு. அதை மட்டும் நீங்க பாத்தீங்கன்னா அப்படியே அதிர்ச்சி ஆயிடுவீங்க. சரி, நீங்க சமாளிச்சுக்கங்க. நாங்க சீக்கிரமா அங்க வந்துடுறோம். சரி, சீக்கிரமா வந்துடுங்க. என்னமாச்சு?
எந்த பிரச்சனையும் இல்லல்ல? அத்தை, அது அவங்க 2 பேரும் நல்லபடியா தரிசனம் முடிச்சிட்டாங்களாம். இப்போ இங்க கிளம்பி வராங்களாம். அதத்தான் சொன்னாங்க. சரிம்மா. இந்திராவதி, இப்போ உங்களுக்கு நம்பிக்கை வந்துருச்சா? அவங்க 2 பேரும் கோயிலுக்கு தான் போயிருக்காங்க. ஆ. ஆனா அவங்க ஏதோ ஒண்ணு வாங்கிட்டு வரேன்னு சொன்னாங்க. அவங்க கிட்ட நீங்க என்ன கேட்டிருந்தீங்க? நீங்க என்ன கேட்டிருப்பீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். அத உங்க வாயாலே சொல்லிட்டா நல்லதுன்னு தோணுது. அவர் அதை தானே சொல்லிக்கிட்டே இருந்தாரு. ஒருவேளை இந்த எந்திரத்துல சரியா கேட்காதனால திரும்ப திரும்ப அதையே சொல்லிட்டு இருந்தாரான்னு தெரியல. உங்ககிட்டயும் அதை பத்தி கண்டிப்பா சொல்லிருப்பார்ல. சொல்லுங்க, அவங்கள என்ன வாங்கிட்டு வர சொன்னீங்க? பிரசாதம். துர்கம்மாவோட பிரசாதம் வாங்கிட்டு வர சொன்னேன். அம்மன் மேல போடுறதுக்கான துணியையும் நான் வாங்கிட்டு வர சொன்னேன். அம்மனோட கோயில இந்த 2 தான் விற்பாங்க. இந்திராவதி, நான் தெரிஞ்சோ தெரியாமல ஒரு முறை தப்பு பண்ணிட்டேன் தான். அதுக்கான தண்டனையையும் அனுபவிச்சிட்டேன். மறுபடியும் அதே தப்ப பண்ண மாட்டேன். என் புருஷனோட அப்புறம் என் தங்கச்சியோட உயிர் உங்ககிட்ட இருக்கும்போது நான் தப்பு பண்ணுவேன்னு எப்படி நீங்க நினைக்கிறீங்க? உங்களை கெஞ்சி கேட்டுக்கிற இந்திராவதி, இதுக்கு மேல என்ன நீங்க சந்தேகப்படாதீங்க. அது மட்டும் இல்லாம அந்த பொம்பளைக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம்? அவங்க வீட்டுக்கு நான் எதை தேடி போகணும்? அம்மா தாயே, அம்மா தாயே. என்கிட்டே விளையாடி பாக்குறாங்க. ஏதோ ஒரு விஷயத்த எல்லாரும் சேர்ந்து என்கிட்ட ஒன்னா மறைக்கிறாங்க. அவங்க நிச்சயமா அங்கதான் போனாங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா அவங்க என் கண்ணுல படாம தப்பிச்சிட்டாங்க. அந்த இடத்துல கூட ஒரு கோவில் இருந்தது. ஒருவேளை அவங்க என்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக அந்த கோவிலுக்குள்ள ஓடி ஒளிஞ்சிட்டாங்களே. சீமா என்ன செய்ய நினைச்சாலும் அதை தடுத்து நிறுத்தியே ஆகணும். அவளுக்கு மட்டும் 100 வருஷங்களுக்கு முன்னாடி நடந்த ரகசியங்கள் தெரிய வந்துட்டா என்னோட அழிவுக்கு திரும்பவும் அவளே காரணமாயிடுவா. அவளுக்கு நான் உதவி பண்றதுக்கு காரணமே என்னோட ரகசியத்தை அவ தெரிஞ்சுக்க கூடாதுன்னு தான். என்னைக்குமே அவ என்னோட ரகசியத்தை பத்தி தெரிஞ்சுக்கவே கூடாது. அர்ஜுனன் பாசுபதாஸ்திரத்தை பெற கைலாய பர்வதம் செல்கிறார். எனது இந்த மூட புத்திரனான துரியோதனனை எவ்வாறு காப்பதென்று புரியவில்லை. அர்ஜுனன் தன் சக்தியை அதிகரிக்கிறான் என்றார். அதேபோல் நாமும் நமது பலத்தை அதிகரித்தாக வேண்டும். அங்க பிரசாதம். பிரசாதத்தை யாருமே எடுத்துக்காம இருக்கீங்க. வாங்க, பிரசாதம் எடுத்துக்கங்க. அம்மா தாயே. ஜெய் துர்கா தேவி. இது உங்களுக்காக சீமா.
வீட்ல இருக்கிற எல்லாருக்குமே பிரசாதம் வேணும்ல? எல்லாருக்கும் இருக்கு. நான் இப்ப கொடுத்தது உங்களுக்காக தான். சரி, நான் குழந்தைங்களுக்கு பிரசாதம் கொடுத்துட்டு வந்துடுறேன். சரி. இந்தாங்க பிரசாதம் வாங்கிங்க. ஓ சாரி, நான் மறந்துட்டேன். பிரசாதம் உங்களுக்கு செட்டே ஆகாதுல்ல? நானே சாப்பிட்டுக்கிறேன். இது என்னோட போட்டோவாச்சே. ஆனா நான் இந்த மாதிரி ட்ரெஸ் எப்பவும் போட்டதே இல்லையே. ஒருவேளை இதுக்கும் அந்த பொம்பளைக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்குமான்னு தெரியலையே. என்னோட இந்த போட்டோ அந்த பொம்பளை கிட்ட எப்படி வந்துச்சு? இது யாரா இருக்கும்? சித்தார்த், இது பாருங்க. இதுல இந்த சீமாவுக்கு திடீர்னு என்னாச்சு? இந்திராவதி மட்டும் சீமா கையில இருக்கிற போட்டோவை பார்த்துட்டான்னா இவளை பத்தின ரகசியத்தை தெரிஞ்சுக்கதான் நாங்க போனோங்கிறத தெரிஞ்சுக்குவா. இது என்ன பழக்கம் சித்தார்த்? ரொம்ப கவலையா இருக்கு. என் அண்ணனை பத்தியும் என் ரோகிணிய நினைச்சோம். ஏன் இப்படி பாக்குறீங்க? என் ரோகிணிய நான் எவ்வளவு விரும்பணும் தெரியுமா? எல்லார்கிட்டயும் கேட்டு பாருங்க. அதான் ரொம்ப கவலையா இருக்கு. அப்புறம் அவங்க ரெண்டு பேரையும் நீங்க எப்பதான் சரி பண்ணுவீங்கன்னு சொல்லுங்க. சொல்ல மாட்டீங்களா? அட, ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஆனா உங்களுக்கு ஏதாவது உதவி தேவைப்பட்டுச்சுன்னா கண்டிப்பா என்கிட்ட சொல்லுங்க. நீங்க எதுக்காகவும் தயங்க வேண்டாம். எங்களுக்கு வேற என்ன வேணும்? அவங்க மட்டும் நல்லபடியா திரும்பி வந்துட்டாங்கன்னா போதும். அது வரைக்கும் நாங்க பூஜை பண்ணிக்கிட்டே இருப்போம். அப்புறம் சீமா, அம்மனுக்கு துணி வாங்கிட்டு வந்தேன்ல, அந்த துணிய அம்மனுக்கு போத்த போறீங்களா இல்லையா? ரொம்ப நேரம் ஆயிடுச்சுல. நாம எல்லாரும் அவங்கவுங்க அறைக்கு போய் ஓய்வு எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன். என்ன சொல்றீங்க இந்திராவதி?
என்னாச்சு சித்தார்த்? நாம இப்போதைக்கு இதை பத்தி எதுவும் பேசிக்க வேண்டியதில்லை. சீக்கிரமா அவங்கவுங்க ரூமுக்குள்ள போறது ரொம்ப நல்லது. அப்புறமா பேசிக்கலாம். சரி போங்க. என்னாச்சு சீமா? என்ன விஷயம்? என்ன சீமா, இந்த பொண்ணு உன்ன மாதிரியே அச்சஸ்லா இருக்கா? இதெல்லாம் என்னம்மா? எங்க இருந்து கிடைச்சது உனக்கு இந்த போட்டோ? லட்டு இங்க இருக்கு. பிரசாதத்தை அங்க வச்சுட்டு இங்க வந்து கேட்டுட்டு இருக்கீங்க. பாட்டிமா, இந்த போட்டோ எங்களுக்கு அந்த லேடி வீட்ல இருந்து தான் கிடைச்சது. எங்களுக்கும் ஒன்னும் புரியல. சீமா மாதிரியே இருக்கிற இந்த பொண்ணு, அதுவும் வித்தியாசமான ட்ரெஸ்ல, இதுக்கு பின்னாடி என்ன ரகசியம் இருக்கும்? என்னன்னாலும் சரி, இந்த போட்டோக்கு பின்னாடி இருக்கிற ரகசியத்தை நம்ம கண்டுபிடிச்சாகணும். அதுவும் இன்னைக்கு ராத்திரிக்குள்ள கண்டுபிடிக்கணும். அது ஏமா இன்னைக்கு ராத்திரின்னு சொல்ற? எனக்கு என்ன தோணுதுன்னா, இது ரொம்ப சாதாரண காரியம் இல்ல. இந்த போட்டோக்கு பின்னாடி என்ன ரகசியமே தெரியலையே. பெரியத்த, இந்திராவதி பத்தின ரகசியத்தை நம்ம சீக்கிரமாவே கண்டுபிடிக்கணும். இதை மட்டும் நம்ம தெரிஞ்சுக்காம விட்டுட்டோம்னா, அதுக்கப்புறம் அவளோட சக்கர வியூகத்தை உடைச்சுக்கிட்டு நம்மளால வெளியே வர முடியாது. நீங்க கவலையப்படாதீங்க. சீக்கிரம் இந்த ரகசியத்தை கண்டுபிடிக்கிறான். அமர் ஹெல்ப்போட இந்திராவதிய பத்தின எல்லா விஷயத்தையும் கண்டுபிடிக்கிறான். அப்ப நமக்கு தெரிஞ்சிடும் இந்த இந்திராவதி எங்க இருந்து வந்திருக்கான்னு. அவ யாருன்னு தெரிஞ்சிடும். இந்த போட்டோக்கு பின்னாடி இருக்கிற ரகசியம் என்னன்னு தெரிஞ்சிடும். இங்க பாருங்க சார், உங்களுக்கு தொந்தரவு கொடுக்கறதுக்காக நாங்க வரல. ஆனா ரொம்ப முக்கியமா டெல்லிக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு முக்கியமான இடத்தை பத்தி நாங்க அவசியமா தெரிஞ்சுக்கணும். அது ரொம்ப முக்கியம். டெல்லியா இருந்தாலும் ராஜஸ்தானா இருந்தாலும் எல்லா இடத்த பத்தின ரகசியங்களும் என்கிட்ட இருக்கு. இங்க எல்லா டீடைல்ஸும் இருக்கு. ஆனா சார், நான் உங்களை அந்த ரூமுக்குள்ள அலோவ் பண்ண முடியாது. இது சட்டத்துக்கு விரோதமானது. ஐ எம் சாரி. உங்களுக்கு இந்த ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் பத்தி நல்லா தெரியும்ல. புராதனமான விஷயங்களை பாதுகாக்க பல டீம்ஸ் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அதனாலதான் இதெல்லாம் பார்க்கறதுக்கு நிறைய பர்மிஷன்ஸ் தேவைப்படுது. ஆனா இந்த கேஸ்ல என்னால எதுவுமே பண்ண முடியாது சார். ஏன்னா இதுல நான் மட்டும் சம்பந்தப்படல, நிறைய பேர் சம்பந்தப்பட்டிருக்காங்க. ஐ எம் சாரி சார். இட்ஸ் ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. வாங்க. தேங்க்யூ. இப்போ என்ன பண்றது? ஒன்னும் வேலைக்காகல. இந்த டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற டாக்குமெண்ட்ஸ்ல தான் இந்திராவதியோட ரகசியத்தை நாம தெரிஞ்சுக்க முடியும். அந்த ரகசியத்தை வெளியில கொண்டு வரதுக்கு இப்ப நம்ம கிட்ட இந்த வழி மட்டும்தான் இருக்கு. பாட்டிமா, நாங்க போன அந்த லேடியோட வீட்ல தான் இந்த போட்டோ இருந்தது. இது யாரோட நம்பர்? ஹலோ, யாரு? சீமாவா? நான் பெரிய ராஜாங்கத்திலிருந்து பேசுறேன். உங்களுக்கு என்ன ஞாபகம் இருக்காது. ஆனா உங்களை பத்தின ஒரு ரகசியத்தை தெரிஞ்சுக்க விரும்பினா 1 மணிக்கு மேல வீட்டுக்கு வெளியே வாங்க. நீங்க யார் பேசுறீங்க? ஹலோ,
என்னாச்சு சீமா? இப்ப நீங்க யாரு கூட பேசிட்டு இருந்தீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? இல்ல, யார்கிட்டயும் பேசல. நான் வந்து ரோகிணியும் பிரேமும் எப்போ சரியாவாங்கன்னு தான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். இன்னையோட உங்க எல்லா கவலையும் தீர போகுது. எனக்கு புரியுது. உங்களோட புருஷனையும் உங்க தங்கச்சியும் பார்க்க ரொம்ப ஆசைப்படுறீங்கன்னு தெரியுது. அத பத்தி தான் நானும் யோசிச்சேன். அவங்க 2 பேருக்கும் விடுதலை கொடுக்க நான் ஒரு பெரிய பூஜையை செஞ்சாகணும். அதுல பரத்வாஜ் குடும்பத்துல இருக்கிற எல்லாரும் கண்டிப்பா கலந்துகிட்டே ஆகணும். உங்க சந்தோஷத்தை திருப்பி கொடுத்துட்டு அப்புறம் என் வழிய பார்த்துட்டு நான் போயிட்டே இருப்பேன். சரிங்க. சரி, நான் இப்போ சாப்பாட்டுக்கான சாமான்கள் சிலதை வாங்க போகணும். இப்ப எனக்கு ஃபோன் பண்ணது யாரா இருக்கும் தெரியலையே. உலகம் கையளவுன்னு நாங்க அப்ப சொல்லுவோம். என்கிட்டயே எல்லாரும் விளையாடி பாக்குறீங்கல்ல, இன்னைக்கு நான் யாருன்னு உங்களுக்கு காட்டுறேன்.